அப்படி இல்லை மேம், அதுக்கான நடவடிக்கை கட்டாயம் காவல்துறை எடுத்து அதுக்கான எந்த விஷயமா இருந்தாலும் எந்த நிர்வாகி தப்பு செஞ்சாலும் அது தப்புன்னா அதை கட்டாயம் காவல்துறையும் நடவடிக்கை எடுத்து அதை அவங்களுக்கான விஷயங்கள் சரி பண்ணுவாங்க சார். நிர்வாகிகளுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? தொடர்ந்து இந்த மாதிரி தலைவர் அவர்கள் கவர்மெண்ட்ல நிர்வாகிகள் யார் தவறு பண்ணாலும் அவர்களை பதவியிலிருந்தும் நீக்கப்படுவார்கள். அவர்கள் மேல கட்டாயம் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது கட்டாயம் எடுக்கப்படும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்னைக்கு மனிதவளம் மேம்பாட்டு துறையின் கீழ் இருக்கிற இந்த அண்ணா பயிற்சி மையத்தில் எந்த மாதிரியான பயிற்சிகள் நடக்கின்றது, எப்படியாப்பட்ட பயிற்சிகள் நடக்கிறது, எந்த மாதிரியான பயிற்சிகள் நம்ம இன்னும் அட்வான்ஸ்டாக பண்ணலாம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஏஐ டெவலப்மெண்ட்ஸ், டிஜிட்டல் டெவலப்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு. ஸோ அரசு பணியாளர்கள் அவங்களுக்கான ட்ரைனிங்ஸ்லாம் எந்த மாதிரியெல்லாம் கொடுத்து மக்களுக்கு எந்த எளிய முறையில் நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு நோக்கத்தில் இன்றைக்கி இங்கே வந்து பார்வையிடுறதுக்கு வந்திருக்கோம். அதை பற்றியான விஷயங்கள் தான் இப்போது நம்ம ஆலோசனை பண்ணியிருக்கோம். கட்டாயம் இனி வருங்காலங்களில் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அனைத்து திட்டங்களும் விரைவாக நம்ம அரசு பணியாளர்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு மக்களுக்கு சேர்க்கணும், அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கி இதெல்லாம் பார்வையிட்டுருக்கோம். மற்றபடி அதுக்கு அடுத்த கட்டமாக நாங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோன்றதெல்லாம் நாங்கள் ஒரு அறிக்கையாக உங்களுக்கு வெளியிடுவோம் என்பதை நேரத்தில் தெரிவிச்சுக்கோம். தேங்க்யூ. ப்ளீஸ்.